நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுதுணையாக இருந்தார். நம்மளுடைய தமிழகத்திற்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே ஆண்டில் 10 மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி தந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளமிட்டவர் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள். நாம் ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றி பெற்று 5 வருஷமா நான் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தமிழகத்திற்கு என்ன தேவையோ அதை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த ராமேஸ்வரம் பகுதியில், இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இழந்த கச்சத்தீவை இன்னைக்கு மீட்கப்படணும். எங்களுடைய மீனவர்கள், வாழ்வாதார மீனவர்களின் இலங்கை கடற்படையினால் சித்திரவதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றணும். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த படகுகளை மீண்டும் அவர்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று நான் பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி வாக்களித்து வாங்கிட்டு போன ஓட்டுகளை வாங்கிட்டு போன இதே ஏனி சின்னத்துல நின்று வாங்கிட்டு போன வேட்பாளர், இன்னைக்கு வேட்பாளர் இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்கார் சொல்லுங்க சத்தம்மா. உங்களை பார்த்திருக்காரா? கொஞ்சம் பேருக்கு அவர் பேர் என்னமா தெரியுமா? முகத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல. திருப்பி நிக்கிறார்னா காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை இந்த தேர்தலில் நீங்க தக்க பதிலடியை கொடுத்து மாத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள், அவருடைய பேர் ஓ பன்னீர்செல்வம். பேரை அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க எடப்பாடி பத்தி சொன்னேன்ல, பாருங்க இவ்வளவு செஞ்சுட்டு எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு உடனே ஒரு 7 பேரை செட் பண்ணிட்டாருங்க. தெரியும், பார்த்திருப்பீங்களா? சுயேட்சை வேட்பாளராக. ஏன்னா அவர் பேரும் மற்றவங்க பேரும் சுயேட்சையில வரிசையா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் முட்டாள்கள். அவங்க அப்படி அந்த பேரை பார்த்த உடனே ஓ இந்த பேர் தான் சொல்லிட்டு மாத்தி 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 கொடுத்திருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது. இதுல நல்லா விசாரிச்சு பார்த்தா திமுகவும் சேர்ந்து போட்டிருக்காங்க. திமுகவும் போட்டிருக்காங்க. ஆக ரெண்டு பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி. யார் யாரு? எடப்பாடியும் திமுகவும் கூட்டணி. கூட்டு சேர்ந்து ஐயா அவர்களை எப்படியாவது இந்த தேர்தலில் இருந்து வெற்றி வாய்ப்பை வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று தடுப்பதற்காக. தடுக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச சின்னம் என்ன? பலாப்பழம் என்பது முக்கணியில 1. கரெக்டா? மா, பலா, வாழை முக்கணியில 1. ஏன்னா அனைத்தும் பயன்படும். பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தோலை அப்படி கட் பண்ணீங்கன்னா அந்த தோலை மாட்டுக்கு போடலாம். கரெக்டா? சாப்பிடுமா? சாப்பிட்டு நமக்கு பால் கொடுக்கும். அந்த பலா சுவை நம்ம சாப்பிடலாம். உள்ள இருக்க கொட்டை இருக்கு பாருங்க, அதை குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம். ரைட்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அதுவும் பாருங்க, கடவுள் தெய்வம் இருக்கான்னு சொன்னீங்களே, என்னன்னா பலாப்பழ சீசன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். கரெக்டா? இப்ப வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? ஏன் வந்திருக்கு சொல்லுங்க. அது நம்ம கையில இருக்கு. இயற்கையை கொடுக்கிறது, மழை பெய்ய வைக்கிறது, இதெல்லாம் இயற்கை. இயற்கையை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஆண்டவன். ஆண்டவனா பார்த்து நமக்கு கொடுத்த சின்னம் பலாப்பழம். எப்படி இந்தியாவினுடைய தேசிய மலராக தாமரை இருக்கின்றதோ அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஆஃப் ஃப்ரூட் சொல்லுவாங்க. மாநிலத்தினுடைய பழம் ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழம். தேசிய மலரும் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மாநில பழமும் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. அதன் மூலமா என்ன தெரியுது?
நம்ம ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இமாலய வெற்றி பெற்றுவிடும் என்பதை உணர்த்து